அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நிறைய சந்தேகங்கள், இதெல்லாம் தவறா, என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிற பயம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்குது. இதில் மிக முக்கியமான சந்தேகங்களை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் 24 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இது ஒரு தவறா, இதனால் நமக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஏன்னா நானும் அதே சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன். என்னோட டாக்டருக்கு அப்ளை பண்ணும்போது ஃபோன் நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன். அதனால் மெயில் மட்டும்தான் வச்சு நான் ஓடிபி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால தான் சொல்கிறேன், ஃபோன் நம்பர் மெயிலை ரொம்ப கவனமாக கொடுங்க. இப்போ 10th மார்க் லிஸ்ட்டில் என்னோட பேர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்பி அனந்த ஸ்பேஸ் மூர்த்தி அப்படின்னு இருக்குது. என்பி அனந்த ஸ்பேஸ் மூர்த்தி. ஆனால் ரெண்டு கடையில் ஒரு பேர் இடையில கேப் இருக்குது. பட் ஆதார் கார்டில் என்னோட பேர் ரியலாக எப்படி இருக்குன்னா அனந்தமூர்த்தி என்பி, இதில் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, ஏ மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், இப்போ நீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால ஸோ ஆதார்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. பட் என்னோட 10th இப்படி இருக்குது, இதனால் ரிஜெக்ட் ஆகிடுமா? கண்டிப்பாக ஆகாதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் நேற்று ரிசீவ் பண்ணோம். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது. சார் அடுத்தது என்பி கரெக்டாக இருக்குது சார், ஸ்மால் லெட்டரில் இருக்குது இதே மாதிரி, பட் இங்கே ஸ்பேஸ் இல்லை. இங்கே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே என்பி ஃபஸ்ட் லெட்டர், மீதியில் ஸ்மால் லெட்டருக்கு ஸ்பேஸ் கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் ஆகுமானா ஆகாது. இப்போ நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன கவலை அப்படின்னா 10th மார்க் லிஸ்ட்டில் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, பட் ஆதார் கார்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் இருக்குது, மீதியெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதனால் ரிஜெக்ட் ஆகவே ஆகாதுங்க. இந்த ஸ்பேஸ் பிரச்சனை இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகாது. ஒரு சில மாணவர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அனந்தமூர்த்தின்னு மட்டும் இருக்குது ஆதார் கார்டில், இன்சியல் இல்லாமல் போயிடுச்சு, இதனால் அதான் பிரச்சனை வருமா? கண்டிப்பாக வராதுங்க. ஒருவேளை நமக்கு கரெக்ஷன் பாசிபிள் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டியும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சின்ன சின்ன தவறுகளுக்காக நீங்கள் மன உளைச்சல் அடையாதீங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா தைரியமாக ஊக்கப்படுத்துங்க, நல்லா எக்ஸாம் எழுத வைங்க, ஒரு மருத்துவ இடத்தை வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வைங்க. பட் பயம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு நம்ம ஆர்வமாக எழுதக்கூடிய எக்ஸாம் கஷ்டம் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்ம குழந்தைகளை மருத்துவராக்கணும்னு எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தவறுதனால நமக்கு எழுத முடியாமல் போயிடும் அப்படின்னு பயம் இருக்கும். பயமே வேண்டாங்க. அடுத்தது 10th மார்க் 11th மார்க். இந்த 11th மார்க்கில் நான் என்ட்ரி போடல சார், நெட் சென்டரில் நாட் அப்ளிகபிள் போட்டாங்க சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, 12th மார்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 11th மார்க் ஒரு சில சிபிஎஸ்சி மார்க் சார் நான் ஸ்கூலில் கொடுத்தது என்டர் பண்ணிட்டேன், தவறு கிடையாது. ஒரு சில நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன், பட் எனக்கு மார்க் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12th மார்க்கும் 10th மார்க்கும் இருந்தால் போதும். ஒருவேளை மார்க்கில் சார் ஒரு சில மாணவர்கள் மார்க்கில் கொஞ்சம் 87க்கு 97 போட்டேன் சார், 77 போட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க, ஒரி பண்ணாதீங்க. மினிமம் கண்டிஷனில் நமக்கு எலிஜிபிள் இருந்தால் போதும். அப்போ எலிஜிபிள் கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. மிகப்பெரிய சந்தேகம் சார், நான் தமிழ்நாட்டில் பேக்வேர்டு, தமிழ்நாட்டில் எம்பிசி, தமிழ்நாட்டில் பிசிஎம், எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ நான் அப்ளிகேஷனில் ஜென்ரல்னு போட்டுக்கலாமா? போட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தான் ரிசர்வேஷன் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இன்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இன்கம். ஸோ இதே மாதிரி ஒரு டவுட் கஞ்சம் ரெட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அவங்க தமிழ்நாட்டில் பிசி, பட் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜென்ரல் இருக்கிறாங்க. அப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் ஜென்ரல் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் பிசியாக இருக்காங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பிசி ரிசர்வேஷன் அப்ளிகபிள். ஒருவேளை உங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்கம் அதிகமாக இருந்தால் ஓபிசி கேட்டகரியில் வர மாட்டீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் போடுவீங்க, அதர் இன்கம். அப்போது அந்த மாதிரி வரும்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ரல் கிளைம் ஆகும் ஒழிய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசிஎம்மாக இருந்தால் பிசிஎம், பிசியாக இருந்தால் பிசி, எம்பிசியாக இருந்தால் எம்பிசி, அங்கே ஜென்ரல் போட்டிருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஒருவேளை ஓபிசி போட்டேன் சார், எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஓபிசி போட்டேன் பட் எனக்கு சர்டிஃபிகேட் வாங்க முடியாது சார் அப்படின்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் நீங்கள் ஒரு சீட்டு எடுக்க முடியாது, அவ்வளோதான். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு எடுக்க முடியாது, அங்கே சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண முடியாது. ஸ்டேட் கோட்டாவில் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளுக்காக நீங்கள் மன உளைச்சல் ஏற்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஈவினிங் டைமில் 9 to 10:30
9363443685 அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685. ஈவினிங் 9 PM to 10:30 PM. ஸோ ரெகுலராக ஈவினிங் டைமில் 9 to 10:30 PM இரவில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃபோன் காலுக்கு ஆன்சர் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.